ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து கணக்குமட்டி கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம மட்டும் போகலை, நம்மளோட சேர்ந்து என்னோட நாத்தனார் பசங்களும் கூப்பிட்டு போக போகிறோம் நாங்கள். ஏன்னா என் நாத்தனார் பசங்களை ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு அவங்களோட சேர்ந்து எப்போலாம் ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு விளாகில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்ணில் ஓரழகு, கையில் நூறழகு, உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. ஒரு வேலையாக திண்டுக்கல் வந்து வந்தோம். திண்டுக்கல்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா, ரசம் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வந்து வச்சுருந்தாங்க. காலையிலே வடை வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டோம். பசங்களுக்குலாம் ஊட்டி விட்டு எல்லாம் விளாண்டுட்டு இருக்குதுங்க. நாங்கள் அந்த வேலையை முடிச்சோன்னே வந்துடுறோம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். என்னன்னே தெரில, திண்டுக்கல்ல சரியான டிராஃபிக்கு. எங்கிட்டு சுற்றினாலும் வண்டியாக தான் நிற்கிது. இதுக்கு அமைச்சர் வரல, எம்எல்ஏ வரல, எம்பி வரல, யாருமே வரல. ஆனால் அன்றைக்கி சரியான டிராஃபிக்கு. நாங்களே சந்து பொந்தெல்லாம் பூந்து வீந்து தான் போய்க்கு இருக்கிறேன். அது இல்லாமல் இடையில இப்படிலாம் வேறு பறிச்சு போட்டிருக்காங்க. முன்னாடி காட்டு இங்கே வருங்க காமிக்கிறேன். இடையில இப்படி வேறு பறிச்சு போட்டிருக்காங்களா, சுத்தம் போக முடியல, போகிறதுக்கு வழியே இல்லை. அதனால் சுற்றி 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 போயிட்டுருக்கோம். எங்கிட்டு பார்த்தாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது. நாங்கள் திண்டுக்கலுக்கு வரும்போதே அந்த அஞ்சலி ரவுண்டானதுக்கிட்ட எங்கனக்குள்ள அங்கே போய் சுற்றி வந்தோம். அதை மாற்றி விட்டாங்க, ஃபுல்லாகவே மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டால் தான் டிராஃபிக் அதிகமாகுது. மாற்றி விடாமல் இருந்தால் அது பாட்டுக்கு போகுது. 4 பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க. மாற்றி விடல, அங்கே மாற்றி விட்டாங்க. நின்னாங்கன்னா அங்கே வந்து போலீஸ்காரங்க நின்னாலே அது பயமாக டிராஃபிக் ஆகுது. அவங்க பேசாமல் போயிருந்தா போயிட்டே இருப்பாங்க. இடையில நிப்பாட்டினால தான் ரொம்ப டிராஃபிக். எவ்வளோ தூரம் தெரியுமா, அந்த பாலத்து முடிக்க நிற்கிது வண்டி நாங்கள் வரும்போது. இப்போ எப்படின்னு தெரில, கிளியரானா கிளியர் ஆகிருக்கும், இல்லைன்னா போயிட்டே இருக்கோம். போயிட்டு நம்ம கணக்குமட்டியில் போய் அன்னதானம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட போகிறோம். எதுக்கு இருந்தாலும் அன்னதானத்தையும் நம்ப முடியாது. ஒரு நேரம் போடுவாங்க, ஒரு நேரம் போட்டுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த 6 மணி பூஜை நடக்கும்போது கண்டிப்பாக போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வேறு குழந்தைங்களோட போகிறோமா, எதுக்கும் சாப்பிட்டுட்டு போயிட்டா நல்லது. அதனால பிள்ளைகள் எல்லாத்துக்கும் போயிட்டு குளிச்சிருக்க சொன்னேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என் மச்சான் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க. அதனால பிள்ளைகளை குளிப்பாட்டி விடுங்கன்னே சரின்னாரு. அவரே தூக்க கலக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாரா, சரின்னாரு. குளிச்சிருந்துச்சுங்கன்னா போயிட்டு சாப்பாடை மட்டும் வயிற்றுக்கு ஊட்டி விட்டு பிள்ளைகளை கிளப்பி கூப்பிட்டு போக வேண்டியதான். சப்போஸ் குளிக்கலை அப்படின்னா குளிப்பாட்டி விட்டுட்டு சாப்பிட விட்டுட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியதான். என்னங்க, ஃபஸ்ட் டைம் என் நாத்தனா பிள்ளைகளை வந்து நம்ம வந்து கணக்குமட்டி கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம். என் நாத்தனா பிள்ளைக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் கிட்ட நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணன் வீடு வேலை பார்க்குறாங்க. அதனால் அங்கே எங்கள் அண்ணனுமே இருக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் ஊருக்கு போயிடுவாங்க. எங்கள் அண்ணி மட்டும்தான் தம்பி வச்சுட்டு வீட்டில் வேலையும் பார்க்கணும். வேலைக்கு ஆள் வருவாங்க, இருந்தாலும் அவங்க கேட்கும்போது டீ போட்டு கொடுக்கணும், இந்த இதெல்லாம் பண்ணணும் வைக்கணும். இந்த பிள்ளைங்க இருந்துச்சுன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். நம்ம எங்கே போகிறோமோ எங்கெங்கே போகிறோமோ எல்லா சைடும் கார் இருக்கனால பிள்ளைலாம் கூட்டிகிட்டு போயிடாங்க. ஏங்க, அது மட்டும் இல்லாமல் யோசித்தோட தொல்லைகள் கொஞ்சம் குறையும். அந்த பிள்ளை இருந்தால் இவன் வந்து எங்களை இது பண்ண மாட்டேன், நீங்களாவது போங்கடா அப்படின்ற ஒரே வார்த்தையாங்க. நீ விட்டுருங்க, நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க. ஆனால் அவங்க இல்லை, அந்த பிள்ளை இல்லைனாக்கா அவ்வளோதான், எங்கேயுமே போட மாட்டேன், என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்றேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த ஒரு 10-15 நாள் ஏன்னா அந்த பிள்ளை வந்துருச்சுக்கல்ல, அதான் இந்த 15 நாளைக்கு பிரச்சனை இல்லை. டிராஃபிக் ஆகுது. முதல் நம்ம வந்தப்ப இருந்த டிராஃபிக் இப்போ இல்லை. இன்னைக்கு ஏதோ ஏங்க முகூர்த்தமாக இருந்தால் அதிகமாக கூட்டம். வீடியோட ஆப்போசிட்ல வீடியோ பொறுங்க எடுக்கிறேன். போயிடுச்சுங்க, இப்போ ஓரளவுக்கு வண்டி மூவ் ஆகுது. இன்னைக்கு அதிகம் ஆனால் டிராஃபிக் சத்யா ஷோரூம்ல எவ்வளோ வண்டி நிற்குது. அப்படியே ஆஃப் பண்ணி போட்டாங்க, அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு போயிருந்தோம். அந்த துணியை கொண்டு போய் காய வச்சுட்டு கருவாது முன்னாடி வாஷிங் மிஷினில் இந்த பைப்புக்கு மாட்டிருக்கோல, அது அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா நான் போய் துணியை காய போட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்து எல்லாருக்கும் எங்கள் மாமியார் காலையில் செஞ்சுட்டாங்க. பசங்களாம் வந்திருக்கனால சாப்பாடு கொஞ்சம் பத்தாட்டி என்ன பண்ணுறதுன்னு சாப்பாடு வைக்க சொன்னாங்க.
அதனால் வச்சு விட்டு அடிச்சு விட்டு போயிருந்தேன். வந்துட்டு இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு பிள்ளைகள் போயிட்டு சாப்பிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்பாங்க. வீட்டுக்கு வந்தோம், கொஞ்சம் ரசம் இருந்துச்சு. பிள்ளைங்க ஆல்ரெடி சாப்பிட்டுச்சுக்கலாம். சாப்பாடு நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தனால சாப்பாடு மட்டும் இருந்துச்சு, ரசம் காலி ஆயிடுச்சு. அதனால் சிங்கில் போய் பார்த்தா தட்டான்னு நிறைஞ்சு கிடந்துச்சு. அந்த பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டுட்டு எங்கள் ஆயாவும் வேலை விட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கள் ஆயா நிறைய பேர் ஆயாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆயாவுக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்குது. ஆயா வந்து வேலைக்கு பொறு ஆயா வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பசியில் வந்தாங்க, கிறக்கத்தில் வந்துச்சு. ரசம் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லையா அப்படின்னே. சரி ரசம் மட்டும் கொஞ்சம் வச்சிரியாயா அப்படின்னுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காய்க்கிழவி பாட்டு போட்டுருந்தோம். ரசம் மட்டும் வச்சு விட்டு கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:40. அவனை இப்போ ஒரு பாட்டு பண்ணல, அந்த பாட்டை பாடு. என்ன பாட்டு பண்ணும்? வெயிலோடு விளையாடி அந்த பாட்டு பண்ணல. இப்ப பாடு. பாடு பாடு. சரி உனக்கு தெரிஞ்சது பாடு. கிளம்பியாச்சு. அமைதியார் அக்கா பாட்டு பாடுறேன். பாடு. சரி விடு விடு. அதனால சரி கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு இவங்கள கூட்டிட்டு போறோம். அங்க என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. பாட்டு போட சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டை போட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். உள்ள எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போல இருக்கு. இதை விட வண்டி அதிகமாக நிற்கும். இங்கிட்டு வண்டி நிற்பாட்ட விட மாட்டாங்க, அங்கிட்டு தான் நிற்கும். அப்படி இருந்தும் இன்னைக்கு நிற்கிது. இதெல்லாம் ஃபுல்லாயிரும், நிறைஞ்சிரும். நம்ம முத கார் வாங்கிட்டு வந்தப்போ அங்கே நிப்பாட்டிடும் அந்த ஜன்னல் கிட்ட. இன்னைக்கு அங்கே தான் நிப்பாட்டுறோம். இங்கே தான் நிப்பாட்டிடணும். அப்படியே வண்டிக்குள்ள வச்சுட்டாங்க. இந்த வண்டி பழனி போயிட்டு வந்திருக்கும் போல இருக்குது. ஓம்னு போட்டிருக்காங்க. போயிட்டுருக்கோம் இறங்கி நடந்து. கால் பொசுக்குது. எப்படித்தான் இவங்கெல்லாம் நடந்து போகிறாங்கன்னு தெரியும். கொண்டா அத்திர கொண்டா சாமி. பாப்பா அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடு. பசங்களே நான் வைக்கிறேன் நாங்கள் கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான். நீ தானே வாங்கினத வாங்கி தர முடியாது. இது ஒரு தீனின்னு இதை வாங்கி திங்கிறாங்க. சாமி வருது முருகனுக்கு. நடந்து போறாங்க பாருங்க கோயிலுக்கு. வராங்களா? வந்தாச்சு. எல்லாமே தூங்குறாங்க. இங்க பாருங்க. இல்லை போட்ட ஆட்டோ அப்படி காருக்குள்ள குதிக்கிறது, ஓடுறது, ஒட்டியாடுறது, பின்னாடி படுத்து உருள்றாங்க, பாட்டு போட சொல்லி ஆடுறாங்க. அதெல்லாம் பூரா டயர்டாகி படுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி எல்லாம் படுத்துட்டாங்க. என்னடா பிள்ளைல சவுண்டு ஆள் அறவே காணும். திரும்பி பார்த்தா தூங்குறாங்க. 2-3 பேருமே தூங்குறாங்க. அந்த பிள்ளை தான் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு வந்துச்சு. அந்த பிள்ளையும் தூங்கிடுச்சு. எப்படி தூங்குறாங்க பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்?
சொல்லியா? ஃப்ரூட் மிக்சர் வாங்கிட்டு நீ வந்து ஒரு ஆளாக குடிப்ப, யாரும் குடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரூட் மிக்சர், அவங்களுக்குலாம் பிடிக்காது. ம். அதனால் நான் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். அங்கே போயிட்டு யாராவது இருந்தாங்க, எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நானும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருவேன். நேரம் போகிறதே எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு விலாகை முடிக்க முடியாது அப்படின்றதுனால நான் இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு விலாகை பார்க்கலாம். பாய்.